வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக காலி, அடுத்த தேர்தலோட அழிந்தது, களம் மாறி போச்சு. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். நேத்து திமுகவினுடைய மூத்த அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ரெண்டு விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது திமுக காலி என்பதை நாம உறுதிப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, இனிமே திமுக அரசியல் களத்தை எப்படி நடந்து கொள்ள போகுது அப்படின்றதுக்கான பாதையும் நல்ல தெள்ள தெளிவாகவே நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசின விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காது. ஏன் இந்த அளவுக்கு உறுதியா சொல்றாரு? ஏன்னா டெல்லி தலைமையிலிருந்து மாநில தலைமை வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க அதிக தொகுதிகளை கொடுங்க, அப்படி இல்லையா கூட்டணி ஆட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை கூட நியமிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ்ல தொண்டன்ல இருந்து தலைவன் வரைக்கும் கூட்டணி ஆட்சி மட்டும் போதும், அதிக தொகுதி தரனா கூட பரவாயில்ல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் நீண்ட மௌனம் காத்த திமுக இப்போ ஆட்சியில பங்கு இல்ல அப்படின்னு தைரியமா சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இப்ப சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீடியோவை பாக்குறீங்க இல்லையா, அன்னைக்குல இருந்து ஒரு 3 நாள் பின்னோக்கி போங்க. அமைச்சரவை கூட்டமானது நடந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்க, அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் மத்தியில் முதல்வர் ஆலோசனை நடத்தியிருப்பார் என்று நினைக்கிறேன். அப்போது மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு என்னங்க பலம் இருக்குது, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, தொண்டர்களா இருக்கிறாங்க. காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம தாங்க உழைக்கணும். என்ன ஒண்ணு, காங்கிரஸ் இருந்தா மத சார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கலாம், மற்றபடி அவங்களுக்கு வாக்கு வங்கிலாம் கிடையாது. திமுக சிறுபான்மையர் நம்புறாங்களா இல்லையோ, காங்கிரஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிறுபான்மையர்கள் திமுகவை நம்புவாங்க. அதனால அவங்களுடைய வாக்கு வங்கியை நம்ம குறிவைத்து தான் காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்கோம். அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து உழைக்கிறோம். அதனால காங்கிரசுடைய கோரிக்கைலாம் நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுங்க. அதனால கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்துக்க வேண்டாம், அதிக தொகுதியும் கொடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் முதல்வர்கிட்ட சொல்லியிருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். ஆனா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக மாற்று ஏற்பாடை செஞ்சுதான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தேமுதிகவை கூட்டணியில சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாமகவினுடைய ஒரு பிரிவை கூட்டணியில சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம கமல் அவர்களும் வந்துட்டாரு. இப்படி காங்கிரஸ் இல்லை என்றால் மற்ற கட்சிகளை அரவணைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம். ஆனா பீகாரை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பீகார்ல அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்தது? ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குது. அப்போ ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? பெண்களை கவரணும். அப்ப பெண்களை கவர்ந்தா போதும், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் திமுக எடுத்திருக்குது. அதனாலதான் காங்கிரசுக்கு இன்னைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு அதிரடியா கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பமா இருக்கலாம். அதுக்காக நாங்க தரணுமா என்ன? தமிழகத்தில் என்னைக்கும் கூட்டணி ஆட்சி இருந்ததில்ல, முதல்வரும் அதில் உறுதியா இருக்கிறார் அப்படின்னு திண்டுக்கல் பெரியசாமி அவர்கள் சொல்லிட்டாரு. சரி, பெண்கள் வாக்க கவரத்துக்கு திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய நண்பர் ஒருத்தர் கடலூர்ல இருந்து ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார். அந்த வீடியோவை இணைக்கிறேன் பாருங்களேன். பார்த்த உடனே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து சொல்லி அவங்களால என்னென்ன பரிசுகளை கொடுக்க முடியுமோ வீடுதோறும் பரிசுகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி ஐடியா என்று நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெறும் பரிசு பொருட்களா வாரி கொடுத்து மக்களை எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ கவனிச்சு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திருப்பினார். தமிழகமானது ஃப்ரீயா கொடுத்தா பெனாயில கூட குடிப்பாங்க அப்படின்றதுனால ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் அவங்களுடைய பெயரை போட்டு பரிசு பொருளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்களிடையே திமுகவுக்கு நற்பெயர் கிடையாது. 5 ஆண்டு கால ஆட்சியானது மக்களை மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாயிருக்கிறது.
அப்போ மக்கள் அதிருப்தியை மறக்கணும்னா இலவசங்கள் மட்டும்தான் அவங்களை திருப்திப்படுத்தும். அதனால ஏம்பா மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள், இந்த 5 பேரும் வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு எவ்வளவு இலவசங்களை பரிசு பொருட்களா கொடுக்க முடியுமோ வாரி கொடுங்க அந்தந்த மாவட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு திமுக உத்தரவிட்டு இருக்கிறது. அதனால வீடுதோறும் வந்து இப்போ பரிசு பொருட்கள் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டே இருக்கிறதுங்க. அதனால காங்கிரஸ் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, இலவசத்தின் மூலமாக நாம வாக்க வாங்கிடலாம் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறது திமுக. இது மக்களுடைய செல்வாக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி களத்துல இறங்கி இருக்கிறாங்க திமுக. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பஸ் பேருந்து பயணம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் வந்து பெண்கள் உயர்கல்வி போனாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால 1000 ரூபாய் கையில போய் சேருது. அது மட்டும் இல்ல, திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு கூட்டணியில பங்கு இருக்கும், ஆனா ஆட்சியில பங்கு இருக்காது அப்படின்னு ஐ பெரியசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொன்னார். ஆனா அதே நாள் பேட்டியில இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க பொங்கல் கொண்டாடி கொண்டு இருங்க, ஆனா பெண்களுக்கு இனிப்பான இன்னொரு செய்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அந்த இனிப்பான செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகளிர் உரிமை தொகையானது 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை 2000 உயர்த்துவதற்கான வாய்ப்பு இந்த பொங்கல் முடிவதற்குள்ளாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பீகார்ல பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என்று சொல்லிட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கீமை வந்து திமுக அரசாங்கமானது பெண்கள் மத்தியில் கொண்டு வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த 2 ஸ்கீமை வந்து திமுக கையில் வச்சிருக்குது. இது ரெண்டும் அறிவிக்கப்பட்டால் திமுகவுக்கு ஒட்டுமொத்த ஓட்டு வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் இலவச திட்டங்கள், ஃப்ரீ, அப்புறம் தேர்தல் நேரத்தில் கையில் கொடுக்கின்ற பணம், இது மூலமா வெற்றி பெற்றலாம், ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு திமுக நினைக்குது. அதனால கூட்டணி கட்சிகளை நாம பெருசா அரவணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது திமுகவுக்கு. சரிப்பா, இவ்வளோ தூரம் பக்காவா ஐடியா போட்டிருக்கிறாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். இதை சொன்னா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். பிப்ரவரி மாசத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாநாடு நடத்த போது திமுக. பிப்ரவரி 8ஆம் தேதி என்று நினைக்கிறேங்க, அவங்க பூத் கமிட்டி மாநாடு போட போறாங்க. எப்படி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ வட மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள்லாம் கூப்பிட்டு மாநாடு போட போறாங்க. அதையும் தேர்தல் வரைக்கும் தினந்தோறும் ஒரு மாநாடு, தினந்தோறும் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுக ஒட்டுமொத்தமாக போட போதான். ஏன்னா மகளிருக்காக திமுக எவ்வளோ பண்ணிருக்கு இல்லையா, அதோட ஆட்சியில் இருக்கின்ற போது எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு இல்லையா. அதனால எல்லாவற்றையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுங்களேன், நம்ம தொடர்ச்சியாக மாநாடு போட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துல 5 இடங்கள்லயாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் போட்டுடணும் அப்படின்னு முதல்வர் உத்தரவிட்டு இருக்கின்றாராம். இப்படி ஒரு மாவட்டத்துல 5 இடங்கள்ல மாநாடு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், மாநாடோ இல்ல பொதுக்கூட்டங்களோ போட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு 1,00,000 பேரையாவது வந்து பாத்தீங்கன்னா திரட்டி விட்டுருவாங்க. அப்போ 1,00,000 பேருக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் செஞ்சிடுவாங்க. தேர்தல் வரத்துக்கு முன்பாகவே கூட்டு வரவங்களுக்கு காசு கொடுப்பாங்களா, சாப்பாடு கொடுப்பாங்களா, துணிமணி கொடுப்பாங்களா, போயிட்டு வரதுக்கு வாகன ஏற்பாடு செய்வாங்களா, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள்ல ஒரு கூட்டம் போட்டா கிட்டத்தட்ட 1,50,000 பேர் 2,00,000 பேரை ஒன்னா சேர்த்து அவங்களுக்கான வெற்ற கொடுப்பாங்க. இது தேர்தலுக்கான பரிசு பொருள் மாதிரி இருக்கும். இப்படி தேர்தல் வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இவங்க கொடுக்கின்ற காசுகள் போய் சேர்ந்துடும். அதனால தேர்தலுக்கு முன்பாகவே வந்து திமுக கிட்ட வாங்கி வாங்கி மக்கள் பழக்கப்பட்டுருவாங்க. தேர்தல் நெருக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க. அதனால மொத்தமாக பணத்தை கொடுத்து நாம நம்முடைய பலவீனத்தை மறைச்சிடலாம், மக்கள் எதிர்ப்பை ஒட்டுமொத்தமாக நமக்கு ஆதரவாக மாத்திடலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. இப்போ ஒருவேளை திமுக என்ன நினைக்கும், காங்கிரசுக்கு ஆட்சியில பங்கு இல்லை அப்படின்னு சொன்னா காங்கிரஸை தக்க வைக்க வேண்டும் என்றால் எதனா ஒண்ணுத்த விட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன விட்டு கொடுப்பாங்க, அதிக தொகுதிகளை கொடுப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சியா இருந்து அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும்
இல்ல எதிர்க்கட்சியா இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்தாலும் அது எது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்குதோ அந்த கட்சிக்கு பெரும் ஆபத்து. தமிழகம் முழுவதுமே நம்ம பார்த்துருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறது கிடையாது. அதனால அதிக தொகுதிகள் கொடுத்தா கூட நமக்கு பலவீனம் என்று நினைக்குது திமுக. அதனால அதிக தொகுதிகள் கொடுப்பாங்க. சென்ற முறை 25 தொகுதி கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி 27 தொகுதி தான் கொடுப்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஆட்சியில பங்கு கேட்கறாங்க இல்லையோ அதிக தொகுதிகளை கேட்கறாங்க. அதனால இந்த முறை திமுக அவங்க கேட்கற மாதிரி தொகுதி கொடுத்தாங்கன்னா திமுக இவ்வளவும் செலவு பண்ணிச்சின்னு வச்சுங்களேன், அப்ப கூட ஜெயிக்காது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் நிற்கின்ற எல்லா தொகுதியும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஈஸியா வெற்றி பெற்றுவிடும். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, மக்கள் அதிருப்தி இருக்கும். அதனால ஈஸியா கூட்டணி கட்சிகள் தோத்து போயிடும். தோத்து போன எல்லா தொகுதியும் எதிர்கட்சிக்கு ஆதரவா மாறிடும். அதனால திமுக பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதியும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளையும் சமாதானப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு முடிவும் திமுகவை அடுத்த தேர்தலில் அழிச்சிடும். எப்படி சொல்றப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பையன் கூட கூட்டணி கட்சியில் இருந்து இணக்கமா வேலை செய்யவே மாட்டான். முதலமைச்சர் வருகின்ற போது சிரிப்பான், அதே மாதிரி திமுக கட்சிக்காரங்க வருகின்ற போது சிரிப்பான். ஆனால் இவனுக்காக நாம ஏன் உழைக்கணும்? கிட்டத்தட்ட 2016 தான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்படி நம்முடைய துணையினுடன் தான் இவங்க வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம கேட்கின்ற தொகுதியோ இல்ல ஆட்சியில பங்கோ கொடுக்கல. நம்மளை பாத்தீங்கன்னா ஊறுகாயாக மட்டுமே பயன்படுத்துறாங்க. இவனுக்காக நம்ம உழைக்கணுமா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் இடத்துல இணக்கமே இருக்காது. இணக்கம் இல்லை என்றால் திமுக தோத்தது. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாம வெற்றி பெறுமோ இல்லையோ, திமுக காரனுக்கு நம்முடைய வெயிட் என்னன்னு காட்டணும்டா. நம்ம பகுதியில நம்ம கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, என்ன வேலை வேணாலும் பண்ணு அப்படின்னு உள்ளடி வேலையில இறங்கிடுவாங்க. நிச்சயமாக இந்த உள்ளடி வேலை காரணமாக திமுக தோக்க போது, அடுத்த தேர்தலோடு அழிய போது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அதிக தொகுதி கேட்பதோ இல்ல ஆட்சியில பங்கு கேட்பதோ அது அவங்க விருப்பம், ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறது. எதிர்கட்சியா இருக்கின்ற போது விட்டு கொடுத்து தேர்தலை சந்தித்த திமுக ஆளுங்கட்சியை வந்த பிறகு அடாவடி பண்றது கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையதே இல்லை. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அடுத்த தேர்தலில் பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதோட போச்சுன்னா வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, வட மாவட்டங்கள் என்கின்ற பொழுது 28 மாவட்டங்கள். இந்த 28 மாவட்டத்திலையும் பாதி பகுதி பாத்தீங்கன்னா பாமகவுக்கு, பாதி பகுதி எடப்பாடிக்கு. அப்படி பார்க்கும்போது வட மாவட்டங்களா இருக்கக்கூடிய 28 தொகுதியிலும் திமுகவுக்கு சொற்ப இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும். குறிப்பா ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் கோலாகல சீனிவாசனுடைய யூடியூப் சேனல்ல பேசுகின்ற போது நம்ம பார்த்தோம், தோராயமாக அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தாவே வட மாவட்டங்கள்ல ஸ்வீப் பண்ணிடும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல திமுகவுக்கு 50, அதிமுகவுக்கு 50. உங்களுக்கு மேற்கு மாவட்டம் தெரியும், அது எடப்பாடியாருடைய கோட்டை, குறிப்பா அதிமுக பாஜக கோட்டை. அதனால தேர்தல் களம் என்பது வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கென்று ஒரு கட்சி இருந்தது, மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட சிந்திக்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கென்று ஒரு கட்சி இருந்தது, அந்த கட்சியை உடைச்சது திமுக. இந்த சதி வேலையை திமுக செய்திருக்க கூடாது. நீ 10.5% கொடுக்காத போ, ஆனா 10.5% எங்க கிட்ட கேட்க கூடாது இடஒதுக்கீடு என்பதற்காக கட்சியை உடைச்ச பாரு. உனக்கு ஓட்டே இல்லை என்று சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வன்னியர்களும் எதிராக இருக்கக்கூடிய வன்னியர்களும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் அதோட கட்சி சாராத வன்னியர்களும் முடிவெடுத்துட்டாங்க. அதனால வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க என்பதில் மாற்று கருத்து. அதான் யாரு போய் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி திமுகவுக்கு எதிராகவே இருக்குது. இதை திமுக உணர்ந்திருக்குதான்னு கேட்டீங்கன்னா திமுக உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் இளைஞரணி நிர்வாகி மாநாடும் திருவண்ணாமலையில் போட்டாங்க. இப்ப பூத் கமிட்டி மாநாடும் திருவண்ணாமலை பகுதியிலோ இல்ல வட மாவட்டத்தினுடைய மற்ற பகுதியிலோ தான் போட போறாங்க, வேற எங்கேயும் போட போறது இல்லை. அந்த அளவுக்கு வட மாவட்டங்கள் திமுகவுக்கு பெரிய ஆப்பா மாறி இருக்குது. எதை வேணாலும் கொடுத்தோ வாங்கிக்கும், எல்லாம் நம்ம கிட்ட கொள்ளடிச்ச காசு.
ரெண்டாவது நம்முடைய வரி பணம், அதனால கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கும், ஆனா திமுக எதிராக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் பேசிக் கொள்ளுகின்ற வீடியோ காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா கோலாகல சீனிவாஸ் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல பதிந்திருக்கின்றார். திமுக பொறுத்த வரைக்கும் யாரு ஆலோசனை வழங்கினாலும் சரி அந்த ஆலோசனையை உடனே களத்துல இறக்கி செயல்படுத்தும். அதனால வட மாவட்டங்கள் என்ன கைவிட்டு போகுது, வட மாவட்டங்கள் தாண்டா நம்மளை காப்பாத்திச்சு, சென்னை தாண்டா நம்மளை காப்பாத்திச்சு, ஆனா இனிமே சென்னையிலும் வட மாவட்டத்திலும் நம்மளுக்கு ஆதிக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலறுவதனால வட மாவட்டங்கள்ல அடுத்தடுத்த மாநாடு. அதனால கள நிலவரம் ஒட்டுமொத்தமாக மாறி போச்சு. துரோகத்துக்கு மரண அடி விழப்போது, கூட்டணி கட்சிகள் கால வாரப்போது. அதோட இலவச திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு திமுக கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எதிரி தேர்தல் நெருக்கத்துல இல்ல ஓட்டு போடுகின்ற போது எந்த மாதிரி ஆயுதத்தை எடுக்க போறான்னு தெரியல. சோ அவனுடைய ஆயுதம் என்னன்னு தெரிஞ்சாதான் திமுக தருகின்ற இலவசங்களுக்கு மக்கள் மழங்கி ஓட்டு போட போறாங்களா இல்ல எதிர்கட்சிகளுக்கே ஓட்டு போட போறாங்களா என்ற விஷயம் நமக்கு தெரியும். அதனால இலவசங்கள் கை கொடுக்கும் என்று திமுக நினைப்பது முட்டாள்தனம். ஏன்னா 2006 இருந்து 2011 தேர்தல் அறிக்கையை திமுக ரெடி பண்ணிச்சு. கலர் டிவி தரோம், அப்புறம் நிலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கரா தரோம் அப்படின்னு செம்மையான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டது. ஆனா அந்த தேர்தலில் திமுகவுக்கு அந்த தேர்தல் அறிக்கையானது இலவச அறிவிப்புகளானது கை கொடுத்தது. ஆனா அடுத்த தேர்தலில் திமுக இதே மாதிரி இலவசங்களையும் வாரி கொடுத்தது. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மிக பெருசா விட்டுச்சு. நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் கூட 2006 2011 தேர்தல் அறிக்கையானது தேர்தலினுடைய ராஜா அப்படின்னார். அதே மாதிரி 2011 இருந்து 2016 வரைக்கும் நடக்கக்கூடிய தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ராணி அப்படின்னு சொன்னார். ஆனா 2011 இருந்து 2016 காலகட்டங்களில் விட்ட தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு கை கொடுக்கல. அதனால ஆட்சியில் இருக்கின்ற போது அறிவிக்கின்ற எந்த ஒரு இலவசங்களும் மக்கள் பெருசா எடுத்துக்கிட்டு கிடையாது. அதனால திமுகவுக்கு சுத்தமா களமானது எதிராக தான் இருக்கிறது. அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று திமுக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை, கூட்டணியினுடைய உள்ளடி வேலை, இவற்றினால வர தேர்தலோட திமுக அழியும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல் களமானது அதிமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேர்தல் காலத்தை வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவருக்கு பெருசா கூட்டணியும் போகாது. செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா தவேக்கால இணைஞ்சாரு, புதுசுல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தாரு, இப்ப ஆளையே பார்க்க முடியல. அதனால அவருக்கு வயது 80, அவர் என்ன பண்ணுவார் பாவம். அதனால அவர் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல பெருசா எதுவும் சாதிச்சிட முடியாது. ஸோ மொத்தத்துல திமுகவுக்கு அழிவு தொடங்கி போச்சு என்பது வருகின்ற கருத்து கணிப்பின் மூலமாகவும் திமுகவுடைய செயல்பாடுகள் மூலமாக நல்லா தெரியுது. பொறுத்து பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இவையெல்லாம் யூகங்கள் தான். களம் என்னவாக இருக்குது என்பதை பற்றி அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க நீங்க தான் சொல்ல முடியும். அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.